Okay, so இன்னைக்கு day is called we'll do something even though we have nothing. ஸோ இன்னைக்கு யூஸ்வலாக எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு தான், பட் ஒர்க் பெருசாக இல்லாததுனால நல்லா தூங்கி தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்ச உடனே சில மெயில்ஸ்லாம் ரிப்ளை பண்ண வேண்டியது இருந்ததெல்லாம் மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு இப்போ டைம் ஆனால் ஆல்மோஸ்ட் 3 hours போகுது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஏன் வில் டூ சம்திங்னா படத்துக்கு போக போகிறோம். என்ன படம்ன்றது நான் தேட்டர் போயிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி பெருசாக டைம் இல்லை, ஆல்ரெடி லேட் ஆச்சு. 4:20 போடும், இப்போ டைம் 3 ஆச்சு. போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். போகிற வழியில் நிறையா பேசுகிறேன். இது என்னடா புது இடம் பார்க்காதீங்க, இது இங்கே இருக்கிற ஒரு கேம் ரூம். நான் இங்கே பெருசாக வரமாட்டேன், ஏன்னா விளையாடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. பட் இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இப்போ லேட் ஆச்சு, டக்குன்னு கிளம்பலாம். சரி, ஓகே, ரொம்ப லேட் ஆச்சு ஆல்ரெடி. எதுவுமே தெரில. காலேஜ் போயிட்டு போனோம். லைக் இந்த ஒரு டப்பா ஒன்று இருக்குது, கேமரா கியர் பாக்ஸ். அதை போய் காலேஜில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து டைரெக்டாக வந்தோம். போகிற வழி தான், லேட்டாக போகிற வழி தான். ஸோ இப்போ கிளம்புனா போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு போகலாம். 2 very boring minutes later. அதான் நான் பார்த்தேன், எப்பயுமே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஸோ சைக்கிளில் போகலான்னு நினச்சேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நெட்ஒர்க் இல்லைன்னு காட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா மொபைல் டேட்டா ஒர்க் ஆகுது. என்னாச்சுன்னு பார்த்தா டேட்டா பிளான் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, மந்த்லி பிளான். சரி, மறுபடியும் பிளான் போடலான்னு பார்த்தா அதுக்கு நெட் வேணுமே. மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கே போய் அங்கே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பிளான் போடலான்னு பார்த்தேன். சரி, பிளானையாவது போடலான்னு பார்த்தா சம்திங் இஸ் ராங் வித் யூ, வி கான்ட் சைன் என்ன வந்துருச்சு. மொபைல் நம்பர் சைன் இது பண்ணி பிளான் சூஸ் பண்ண முடியல, பிளானும் போட முடியல. ஆனால் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளில வந்து ஒய்ஃபை கிடைக்காது. ஸோ சைக்கிளை ஸ்கேன் பண்ணவும் முடியாது. ஆனால் இப்போ கண்டிப்பாக நடந்துதான் போனால் சூப்பர் லேட் ஆகும். வேறு வழி இல்லை, ஓட்டியை தூக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டுருக்கேன். பட் இப்போ மெட்ரோ ஏறி அதில் போகிறேன். நான் அட்லீஸ்ட் அது கொஞ்சம் பக்கமாக போகலாம். அப்படியே அங்கே போய் தேட்டர் போகிறதுக்கு சைக்கிள் வேணும். அது என்னன்னு ஏன்னா இப்போ உட்காந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சரி கிளம்பலாம், காலேஜ் போய் பார்த்துக்கலாம். எப்படி அங்கே ஒய்ஃபை இருக்குல்ல, ஸோ அங்கேருந்துக்கே மேபி ட்ரை பண்ணிட்டு கூட போய்க்கலாம். ஏன்னா காலேஜ் போயிட்டு இது கொடுக்க தான் டைம் ஆகும். அங்கேருந்து தேட்டர் போகிறது பக்கம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சுற்றி ஒரு பையன் காணும். ஸ்பெஷலி நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். இன்னும் ட்ரெயினுக்கு இருக்கேன். நிறைய கிளம்பி போயிட்டு தான் 15 minutes later. ஸோ காலேஜுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் காலேஜ் பார்த்ததே இல்லைல்ல. இது என்னோடய டிபார்ட்மெண்ட் கீழே. இது ஒன் ஆஃப் த பிளேஸ். இதுதான் காலேஜ்னு இல்லை, அது ஒரு ஸ்டூடியோ, இது ஒரு ஸ்டூடியோ. சுற்றி இங்கே எல்லாமே ஸ்டூடியோ தான். இது வந்து அண்டர் கிரவுண்ட். ஸோ அங்கே ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த பொட்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ஓகே, பஸ்ஸில் போகிறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி நினைக்கிறேன். இங்கே லைம் கிடைக்கிறது, அதாவது சைக்கிள் பேர் அதான் லைம், அது கிடைக்கிறதும் கஷ்டம். நடந்து போகிறதும் செட் ஆகாது. மெட்ரோவும் அங்கே பக்கத்தில் இல்லை, இங்கேருந்து போகலாம். பட் அங்கே கிடையாது, அது கொஞ்சம் அவுட்டர் ஹைவேஸில் இருக்குது. அதனால் பஸ்ஸில் போயிட்டால் பெட்டர். பஸ் இங்கேருந்து பக்கம் தான். ஆனால் பஸ் என்னென்னா டைமிங், இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இஷ்டத்துக்குலாம் பஸ்ஸு கிடைக்காது. கரெக்டாக அந்த டைமிங் ஒன்று இருக்கும். அந்த டைமிங் விட்டு அடுத்த பஸ் இன்னொரு டைமிங்கில் இருக்குது. அந்த டைம் மட்டும்தான் வரும். இப்போ இருக்கிற டைமிங் வந்து 3 minutesனு காட்டுது. கண்டிப்பாக நான் 3 minutesல போக மாட்டேன்னு எனக்கே தெரியும். படத்துக்கு போகிறதுக்கு இன்னும் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes இருக்குது. பட் அதுக்கு நடுவில் இன்னொரு பஸ்ஸு வரணுங்கிறது தான். பஸ்ஸு ஏறினா இங்கேருந்து மேக்ஸிமம் 5 to 10 minutes தான் போயிடலாம். அதுக்கு வரணுமே, கரெக்டான டைமிங்கில் நமக்கு பஸ் வரணும். இதை கொடுத்துட்டு போகிற டைமில் பஸ்ஸு இருக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. பார்ப்போம், மேபி என்ன பண்ணுற போகிறேன்னு தெரில. நான் இன்னும் டிக்கெட்டே எடுக்கல. டிக்கெட் ஏன்னா நேரில் போய் தான் எடுக்கணும். ஏன்னா பெருசாக புக்கிங்லாம் இல்லை, அதனால் சரி நேரிலே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்ப்போம். ஸோ வந்தாச்சு, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். நான் கரெக்டாக 2 minutesல பஸ்ஸு போட்டிருக்கு. என்னமோ ஆனால் கரெக்டாக ஏதோ மிஸ் பண்ணிடணும்னு தோணுது. பார்ப்போம். என்னடா லுக்கு, பஸ்ஸு ஏறிட்டேன். ஆனாலும் ஏதோ டவுட்டாக இருக்குது எனக்கு, ஏன்னே தெரில. தெரியல. ஆக்சுவலாக இதுதான் என்னோட காலேஜ். வெளியே ஸோ வந்தாச்சு. இடத்துக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 5 minutes இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 5 minutes இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக படம் போடும்போது அப்போ உட்காருவோம்னு நினைக்கிறேன், தெரியல. நான் இடமும் போயிட்டுருக்கேன். மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா.
ஸோ டைம் ஆச்சு, கரெக்டாக 4:20 ஆச்சு. இப்போ படமே எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கோங்க. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு சரியாக போயிடும். சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் சொல்லலை, ஆல்ரெடி ஸ்க்ரீன் 14க்கு போயிருந்தேன், ஸ்க்ரீன் 4ல் பூந்துட்டேன். ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் சொல்லலை. ஏன்னா ஸ்க்ரீன் 14லேயும் வேறு படம் ஓடுது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? படம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே, படம் போடல. ரொம்ப குட்டி ஸ்க்ரீன், ரொம்ப குட்டி ஸ்க்ரீன். ஆக்சுவலாக யாருமே இல்லை. ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு டிக்கெட் புக் ஆகிருந்துச்சு, ஒரு 2-3 டிக்கெட் புக் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ யாரும் இல்லைங்க. பார்ப்போம். ஸோ என்ன படத்துக்கு வந்திருக்கேன்னா, மேபி டிக்கெட் புக் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கத்தாமருங்கடா, தேட்டருக்கு வந்துட்டு கத்தாமருன்னு சொல்கிற ஒரே ஆள் நான். ஸோ படம் போடல, ஆடு தான் போயிட்டுருக்கனால வெளியே வந்து பேசலான்ட்டு வந்துட்டு. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப குட்டி ஸ்க்ரீன், ஆல்மோஸ்ட் இப்படி ஹோம் சினிமா சைடில் தான் இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ரூபா தான் அதிகபட்சம், 6 ரூபா தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஏதோ இங்கே இருக்கே 6 கூட இல்லை, 4 ரூபா தான் இருக்குது. 4 ரோவில் கொஞ்சம் சீட்ஸ் லென்த்து இருக்குது. இங்கே வேறு சில நான் இங்கே லியோ அப்புறம் ஜிகிர்தண்டா இந்த மாதிரி சில படம் வந்தப்பெல்லாம் கூட இவ்வளோ இந்த ஸ்க்ரீனில் போடவே இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 14th ஸ்க்ரீனுக்கே வரேன். ரொம்ப குட்டி, பட் பரவாயில்ல. நான் அதனால தான் தெரிஞ்சுதான் ரொம்ப முன்னாடி போட்டேன். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ என்ன படத்துக்கு வந்திருக்கோன்னா, நான் இங்கே ஆக்சுவலாக மோஸ்ட்டாக லண்டனில் படம்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் 1500 நம்ம ஊர் காசுக்கு டிக்கெட் மட்டும். அதனால் ஏதாவது ஒர்த்தான மூவியாக இருந்தால் மட்டும்தான் வருவேன். என்னோட எல்லோரும் லாஸ்ட் மினிட்ல வராங்க கூட, வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பெருசாக போக மாட்டேன். ரொம்ப செலக்டடான எனக்கு ரொம்ப போகணுன்ற இந்த மூவிஸ் நான் மட்டும்தான் போவேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிறது VJS 50. அதாவது உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அதாவது மகாராஜா படத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த படம் நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம். அதுவும் இல்லாமல் நான் விஜய் சேதுபதி எல்லா படமும் பார்த்துருவேன். ஆல்ரெடி இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் அந்த படம் இப்படி தான் இருக்கும்னு. பயங்கரமான ரிவ்யூஸ். எனக்கு ஊருக்கு போய் நான் இன்னொரு 4 டேஸில் போயிடுவேன். பட் ஆனால் 3 டேஸில் போயிடுவேன். ஆனால் எனக்கு ஊருக்கு போய் பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு வந்துட்டேன். ஐ திங்க் படம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாம். சரி ஓகே, இன்னும் படம் போடல. அதுக்குள்ளே டக்குன்னு குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ போனால் போட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது. நான் கரெக்டாக என் நேரத்துக்கு நான் போகும்போது தான் படம் போடுவாங்க. நான் மறுபடியும் இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு அந்த ரிஸ்க்கு வேணாம், நான் போய் உள்ளே உட்காந்துக்கிறேன். ஓகே, ஸோ படம் முடிஞ்சிருச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு ஆக்சுவலாக எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒரு மாதிரி ஆக்சுவலாக கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு. தெரில, நான் ஏதோ ஒரு மாதிரி ஒரு வேறு ஏதோ மூடில் இருக்கேன். பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம். வந்தாச்சு போடா. ஓகே, எனக்கு தெரியல வந்து இந்த படம் தான் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா இல்லை எப்படி தெரியல. பட் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு டிஸ்டர்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சது. என்னோட ஒப்பீனியன் வந்து பிடிச்சிருக்குது, அது தனி. ஆனால் படம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் என்னை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் சொல்கிறது வந்து
ஒரு அம்போ ஆவரேஜ் அந்த மாதிரி தான். என்னோட ஹேபிட் எப்பயுமே அப்படிதான். லைக் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வேற, படத்தை பத்தி நான் சொல்ற ஒப்பீனியன் எப்பயுமே வேற தான் இருக்கும். இன்ஃபேக்ட் என் பாட்காஸ்ட் பார்த்தா தெரியும், மனசு தான் மாறும் வந்து ஒரு தமிழ் பாட்காஸ்ட், ஒரு சினிமா பாட்காஸ்ட். நான் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கூட தரேன், செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட். படம் எனக்கு அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கு வேற என்ன ஒன்றும் இல்லை பெருசா. நெக்ஸ்ட் டேஸ் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நாளானிக்கு இங்க என்னோட யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பாலிவுட் ஃபிலிம் ஷூட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டட் பெய்டு அன்பெய்டு வாலண்டியர்ஸ் வந்து படத்துக்காக கேட்குறாங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் வந்துருந்தது யூனிவர்சிட்டியிலேருந்து. ஆக்சுவலாக அது அன்பெய்டு தான் வந்து ஈஸியாக கிடைக்கும். பெய்டு நம்ம தாராளமாக போடலாம். பட் என்னன்னா ப்ரையாரிட்டி லிஸ்ட் போடும்போது நிறைய பேர் போட்டாங்கன்னா கடைசியில் அவங்க போடுறது வந்து அன்பெய்டாக யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வராங்களோ அவங்கள தான் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் லிங்க் லிஸ்ட்டில் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தால் நல்லாயிருக்கும். அது முடிச்சுட்டா நெக்ஸ்ட் 2 days நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவும் இல்லை. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரமும் பெருசாக எதுவும் இல்லைன்றது தான். பட் ஆனால் இந்த ஒரு வாரம் நான் வந்து எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சிருந்தேன். இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாது. பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் எதையாவது பண்ணுவோம் அப்படின்றது தான். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இதோட குட் நைட், பாய்.